வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. லேட்டஸ்ட் அதிரடி அரசியல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து 60 சீட்டு கேட்கறாங்க. என்டிஏல 40 சீட்டு தரோம்னு சொல்றாங்க. இன்னும் ஓரிரண்டு நாட்களில் கூட்டணி உறுதியாகிவிடும். அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதற்கு ஏற்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது விஜயுடைய ஜனநாயகன் படத்த ரிவ்யூ கமிட்டி இன்னைக்கு பார்க்கிறதா இருந்தது. ஆனா திடீர்னு கமிட்டில இருக்கிற யாரோ ஒரு நபருக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஷோவ வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் சிபிஐ மூலமாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. உடனே டெல்லிக்கு என்குவரிக்கு வரணும் அப்படின்னு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. சோ ஆரம்பத்துல இருந்தே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்லோ ரீகேப் பண்ணீங்கன்னா, விஜய் யாரால் அனுப்பப்பட்டவர்? யாருக்காக களத்தில் இறக்கப்பட்டவர்? அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆரம்பத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே பல பேர் வைத்த விமர்சனம் என்னன்னா, பாஜக வந்து இவர களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. பாஜகவுடைய பி டீமா இவர் செயல்படுறாரு. இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அசைன்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிய எப்படியாவது உடைக்கணும். அங்க இருக்கக்கூடிய கட்சிகள பிரிச்சு கூட்டிட்டு வரணும். அப்படிங்கிறது தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தலுக்கு முன்னால நாங்க பாஜகவ விட்டு வெளியேறுறோம் அப்படின்னு எடப்பாடி ஒரு நாடகம் ஆடினாரு. இந்த நாடகத்தோட மோட்டிவே எப்படியாவது எடப்பாடிய தனிமைப்படுத்தி வெளியில அனுப்பிட்டோம்னா, பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி இல்ல அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா, திமுகவுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் அந்த கூட்டணிய விட்டு வெளியேறி எடப்பாடி பக்கம் வந்துருவாங்க. சோ எடப்பாடி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா எடப்பாடி எவ்வளவுதான் மேடை மேடையா ஏறி கதறினாலும், அவரோட கூட்டணி வைக்க திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வெளியில வரல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இப்படி பாஜக சாயல் இல்லாத நியூட்ரலா எல்லோருக்கும் பிடித்த ஒரு நபரை களத்துல இறக்கணும் அப்படின்ட்டு தான் விஜய களத்துல இறக்குறாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுல இருக்கிற கூட்டணி கட்சிகளை பிரிச்சு கூட்டிட்டு வர முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய வாக்கு வங்கியில ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதனால திமுகல இருக்கக்கூடிய முதல்ல விசிகேவுக்கு அடி போட்டாங்க. அண்ணன் திருமா அவர்கள் லெஃப்ட்லயே ஒண்ணு விட்டு, "இதெல்லாம் இங்க நடக்காதுப்பா. உங்க வழிய பார்த்துக்கிட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட்களுக்கு தூது விட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கே வந்து தூது விடுற அளவுக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா, விஜய நம்பி எந்த கட்சியும் வெளியில வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர்களுக்கு உண்டான ஒரு பண்போ, நம்பகத்தன்மையோ எதுவுமே விஜய் கிட்ட மக்களாலயும் சரி, குறிப்பாக கூட்டணி கட்சிகளாலயும் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப மேலோட்டமான ஒரு அரசியல் பேசுறாரு. ரொம்ப தனி மனித துதி பாடக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்ட தலைவர்கள்ல இருந்து தொண்டர் வரைக்கும் யாருகிட்டயுமே அந்த ஒரு கிளாரிட்டியோ, இல்ல நம்பகத்தன்மையோ இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். 10வதுக்கு பார்த்தீங்கன்னா, கரூர்ல அந்த 41 பேருடைய மரணம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல கூட இவர் மனுஷனா கூட நடந்துக்கல. மாறாக அங்கேருந்து கிளம்பி ஓடி போனாரு. ஓடி போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் திமுக இதில் சதி செய்கிறது, என்ன பழிவாங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி டிராமா போட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. இதற்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு கட்டமைக்க முயற்சி பண்ணதெல்லாம் அரசியல் வட்டாரத்திலயும் ரொம்ப ஒரு மலிவான அரசியலா பார்க்கப்பட்டது. மக்களிடையமும் பெருசா அது வந்து எடுபடல. மக்களுக்கும் வந்து என்ன இவர் பெரிய ஹீரோன்னு நெனச்சோம். இவர் பெரிய மீட்பர் அப்டின்லாம் பில்டப் பண்ணாங்க. அப்படியே தமிழ்நாட்ட மீட்டெடுத்து புதுசா ஒரு மாற்றத்த, ஏற்றத்த கொண்டு வருவாரு அப்படின்னு நெனச்ச ஒரு நடுநிலையான வாக்காளர்களுக்கு கூட கரூர் சம்பவம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. விஜயோடைய அந்த பாப்புலாரிட்டில முதல் அடி விழுந்தது இந்த கரூர் சம்பவத்துல தான். அதுக்கப்புறம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணிய உடைக்கக்கூடிய முயற்சிகள் நடந்தது. கடந்த வாரம் வரைக்கும் நடந்தது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில ஸ்லீப்பர் செல்கள வந்து தூண்டிவிட்டு, அவங்க ஆசைகள முடக்கி விட்டு, அ பாருங்க டிவிகேக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. அவருக்கு வந்து 20% ஓட் இருக்கு, 30% ஓட் இருக்கு, 40% ஓட் இருக்கு அப்டின்னெல்லாம் பில்டப் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை அவர் பக்கம் எடுக்க முயற்சி பண்ணாங்க. இன்ஃபாக்ட் ஒரு கட்டத்துல ராகுல் காந்தியே அதத்தான் விரும்புறாரு அப்டின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா, கடைசி நிமிஷம் வரைக்கும் பரபரப்பா இருந்த சூழல், முதலமைச்சருடைய ஒரு ராஜதந்திரத்தினால எந்தவித சூழ்நிலைக்கும் ட்ரிகர் ஆகாம, ரியாக்ட் பண்ணாம, ரொம்ப நிதானமா அவர் காங்கிரஸ ஹேண்டில் பண்ண விதத்துல, காங்கிரஸ் வேற வழியே இல்லாம
படிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இன்ஃபாக்ட் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா, சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பயங்கர கடுப்புல இருந்தாங்க. ராகுல் காந்தி ஏன் இப்படி பண்றாரு? தேசிய அளவுல பிஜேபியை எதிர்க்க இந்தியா கூட்டணியில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவான பார்ட்னர் திமுக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் ஒரு 1, 2 சீட்டுக்காக இப்படி எடுப்பார் கைப்பிள்ளையா மாறி ஏன் திமுகவோட இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு அவங்க பதட்டம் அடைஞ்சதுனால தான் ப. சிதம்பரம் அவர்களை விட்டு நேரடியாக கடைசி கட்ட பேச்சுவார்த்தைய பேசி முடிச்சு எல்லாத்தையும் சீல் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இதற்கு இடையில் என்ன நடக்குது? என்டிஏ கூட்டணியில ஏதாவது கட்சி போய் சேருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணியை தவிர வேற யாருமே போகல. அன்புமணிய கூட பாஜக கொடுத்த அழுத்தம் மூலமாகத்தான் அங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபாக்ட் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா, நான் தனியா இருந்தாலும் பரவால்ல, தேர்தல்ல போட்டியிடனாலும் பரவால்ல, ஆனா என்டிஏ கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட எடுக்கிறாரு. அதே மாதிரி வருஷக்கணக்கா என்டிஏவோட பயணித்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே திமுக கூட்டணி பக்கம் வர ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக. பிள்ளையார் சுழி போட்டது என்னமோ தேமுதிக. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாருமே வந்து திமுக கூட்டணியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. எல்லோரையுமே பெருந்தன்மையா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அகாமடேட் பண்ணாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கடைசி வரைக்கும் இவங்க வருவாங்க, இவங்களோட சேர்ந்து அவங்களும் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம வந்து சீட்டு குடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஆட்சியில பங்கு குடுக்கணும் இல்லையா? அப்படின்னு வீரவசனம் பேசின விஜய் பக்கம் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க வரவில்லை. மாறாக விஜய ஒரு பணயக்காயா பயன்படுத்தி, ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்கான ஒரு பொருளா பயன்படுத்தி, பாருங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்டு குடுக்கலன்னா நாங்க விஜய் பக்கம் போயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பூச்சாண்டிய தான் விஜய அவங்க பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விஜயுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் வெடிக்குது. ஒரு பக்கம் நான் பெரிய தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ண விஜயுடைய இமேஜ்ல அடுத்த அடிய கொடுத்தது வருமான வரித்துறை மூலமாக அவருக்கு போட்ட 1,50,00,000 கோடி அபராதம். நீங்க சினிமாவுல சம்பாதிச்ச வருமானத்துக்கு சரியா கணக்கு காட்டல. அதனால 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வாங்கின ஒரு ஃபாரின் காருக்கு இவர் வரியும் கட்டல அப்படிங்கிற விஷயமும் வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல பேசப்பட்டது. சோ எந்த விஜய் தூய சக்தி, நான் வந்து திமுகவுக்கான ஒரு மாற்று, நான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்ன்மெண்ட் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரோ, அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் எந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு வரி கட்டாம வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் மக்கள் மத்தியில அவருடைய இமேஜ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சது. இறுதியா அந்த காஃபின்ல ஃபைனல் நெயில் இன் த காஃபின் அப்படின்னு சொல்ற மாரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற அவருடைய பர்சனல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பேர முகம் சுளிக்க வச்சிருக்குது. அதற்கு தாவேகா தொண்டர்கள் நடந்துகிட்ட விதம், விஜயுடைய மனைவியை மிக மோசமாக விமர்சனம் செய்தது. மாறாக அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம விஜய் அமைதி காத்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்து ரசிச்சது. அதுக்கப்புறம் மகளிர் தின விழா மேடையில போய் நீங்கெல்லாம் ஹர்ட் ஆயிட போறீங்க. இதெல்லாம் அவ்வளவு வொர்த்தே இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினது, த்ரிஷாவோட ஒரு கல்யாணத்துக்கு அவர் போனது, இது எல்லாமே பொதுமக்களிடையே விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாஜக ஒரு முடிவுக்கு வராங்க. ஆரம்பத்துல விஜய களத்துல எதுக்கு இறக்கி விட்டோம்னா, ஒண்ணு கூட்டணிய பிரிக்கணும், இல்ல வாக்குகள பிடிக்கணும். திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், தலித் மக்களுடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள கணிசமா நீங்க பிரிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ அதற்கு ஒட்டு மொத்தமா வேட்டு வைக்கிற மாரி, அடுத்து கரூர் ஆகட்டும், இல்ல இவர் மீதான வழக்குகள் ஆகட்டும், இப்போ வந்து இவரோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், எல்லாமே இவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ்க்கு ஒரு பெரிய வேட்டா அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இனிமேலும் விஜய் தனியா நின்னார்னா, அவர் பெரும்பாலும் அதிமுகவுடைய வாக்குகள தான் பிரிப்பாரு. என்டிஏ கூட்டணியோட வாக்குகள தான் பிரிப்பாரு. அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர தனியா நிக்க விட்டோம்னா, அது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து விஜய வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வர முயற்சி பண்றாங்க. ஏன்னா, இவர் தனியா நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வாக்குத்தான் பிரிக்க போறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல தன்னுடைய நலத்திட்டங்கள் மூலமாக மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. களத்துல முதலமைச்சர் சொல்ற மாரி 200க்கு மேல அவங்க ஜெயிச்சு ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியோட மீண்டும் ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்கன்னா, அது பாஜகவுக்கு ஒரு பெரிய அவமானமா போயிடும். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி ரூலிங் கவர்மெண்ட்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருக்கும். அப்போ ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியோட ஒரு கட்சி வந்து ஆட்சியில உட்கார்ந்ததுன்னா,
அது வந்து ஒரு பெரிய வெற்றியா பார்க்க முடியாது. ஆனா 5 வருடம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியை நோக்கி எவ்ளோ விமர்சனங்கள், வாரிசு அரசியல்னு சொன்னாங்க, கரப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படின்னு தொடர்ந்து இவர்கள் விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தாலும், அந்த கட்சி 200க்கு மேல சீட்ட ஜெயிச்சு மீண்டும் 2வது முறை ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தாங்கன்னா, அது பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும், பின்னடைவையும் ஏற்படுத்தும். அவங்க கிட்டத்தட்ட 10, 15 வருஷமா தமிழ்நாட்டுல கிரவுண்ட் ஒர்க் செஞ்சாங்கல்ல, அது எல்லாமே வீணா போயிடும். திரும்ப ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாலே பாஜகவுக்கு அடிவயிறு கலங்குது. அதனாலதான் இனிமேலும் விஜய் தனியா நின்னு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர எப்படியாவது கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்னு இப்போ காய நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட விளைவுதான் திடீர்னு பாருங்க, ஜனநாயக திரைப்படத்த இன்னைக்கு ரிவ்யூ கமிட்டி பாக்குறதா இருந்தது. அந்த ரிவ்யூ கமிட்டில யாரோ ஒரு நபருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சாப்பா. அது யாரு? எந்த நபர்? அவளோட ஐடென்டிட்டி எல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருந்து, திடீர்னு இன்னைக்கு மட்டும் எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? அதனால ஏன் வந்து ரிவ்யூ கமிட்டி பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து தள்ளி போச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு பாஜக தரப்புல வராது. வழக்கம் போல விஜய் தரப்புல இருந்து எப்பவுமே பதில் வராது. அதே மாதிரி பாருங்க, நாளை முதல் விஜய் தாவேகா சார்புல போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்ஸ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் நேரடியா சந்திச்சு இன்டர்வியூ பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா. உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலையெல்லாம்? நாங்க சொல்றோம். கிளம்பி டெல்லிக்கு வா. இன்னொரு விசாரணை பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ மூலமாக கரூர் வழக்குல அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. அதனால நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்றத தவிர்த்துட்டு விஜய் டெல்லிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அங்க போயிட்டு இங்க பேசுற மாரி வீரவசனம் எல்லாம் பேச முடியாது. அக்களுக்கு கீழ கைய வச்சுக்கிட்டு, ஓகேண்ணா, சரிங்கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம்ண்ணா அப்படின்னு மண்டைய மண்டைய ஆட்டிட்டு, இங்க வந்து அழுத்தமா? எனக்கா? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா நானு? அப்படின்னு மறுபடியும் வீரவசனம் தான் பேசப் போறாரு. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். ஆனா, இவ்ளோ நாளு, இவ்ளோ பில்டப் பண்ணதெல்லாம், இந்த 40 சீட்டுக்கு தானா கோபால்? அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 60 சீட்டு தாவேகா கேட்கறாங்களாம். ஆனா எடப்பாடி 40க்கு மேல குடுக்க முடியாது அப்படின்னு முரண்டு பிடிக்கிறாராம். 2 பேரையும் வச்சு பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு குடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்துதாம். இன்னொரு பக்கம் பாருங்க, பாஜகவும் 60 சீட்டு கேக்குது. ஆனா 25க்கு மேல நான் குடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு இவ்வளவு நாள் கொடுத்த பில்டப் எல்லாம் இருக்கே. அடுத்த சிஎம் கேண்டிடேட் அவர்தான். பாருங்க அவளுக்கு 30% ஓட்டு இருக்கு, 40% ஓட்டு இருக்கு, 50% ஓட்டு இருக்கு அப்படின்னு மீடியா வச்சு விஜய்க்கு அவ்ளோ ஹைப் குடுத்து, அவ்ளோ பூஸ்ட் அப் பண்ணி, அவ்ளோ பப்ளிசிட்டி குடுத்தது இதே பாஜக தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையான கள நிலவரம் என்ன அப்படின்னா, பாஜகக்கு குடுக்குற அதே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் விஜய்க்கும் குடுக்க போறாங்கன்னா, பாஜக இவ்வளவு நாள் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எங்களுக்கு 10% வாக்கு இருக்கு, எங்களுக்கு 18% வாக்கு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே கதை தான் விஜய்க்கும். சிஎம் கேண்டிடேட் நான் தான் 50% வாக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் வாய் சவடால் விட்ட விஜய்க்கு உண்மையிலேயே களத்துல இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வழக்கம் போல் அரசியல்ல குதிக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி பெறக்கூடிய 6ல இருந்து 8% வாக்கு வங்கி தான். இதுதான் உண்மையான கள நிலவரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெள்ளத் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா தாவேகா தலைவரோ, தாவேகா தற்கூறிகளோ இத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா, குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்லக்கூடியவங்க தானே இவங்க. ஆரம்பத்திலேருந்தே இவங்களுடைய அரசியல் மாடஸ் ஆப்பரண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு காலகட்டங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். ஏதாவது நல்லது நடந்தா அதுக்கு நாங்க தான் காரணம்னு கிரெடிட் எடுத்துப்பாங்க. ஆனா ஏதாவது அவங்களுக்கு எதிரா நடந்ததுன்னா, உடனே பாருங்க திமுக செய்த சதி, பாருங்க திமுக எங்கள முடக்க பாக்குது அப்படிங்கிற விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணுவாங்க. இப்பவும் கூட்டணி உறுதியாக போகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை உறுதி ஆயிருச்சுன்னா, நம்ம தலைமை தற்கூறி என்ன பேசும்? மேடையில ஏறி தீய சக்தி திமுகவ ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் பாரதிய கட்சியோட நாங்க இப்போ கை கோர்த்துக்கிறோம். முள்ள முள்ளால தானே எடுக்க முடியும் அப்படின்னு இது எதுகை மோனையோட ஏத்த இறக்கத்தோட ஒரு டயலாக பேசும். அந்த டயலாகே அப்படியே அடுத்தடுத்த தற்கூறிகள் வாந்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஒருவேளை கூட்டணிக்கு போகலைன்னா, அது விஜய்க்கு நல்லது. முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுவும் ஏன்னு நான் சொல்றேன். இப்போ விஜயை விமர்சனம் செய்பவர்களுக்கு, விஜய் பாஜகவோட போச்சுன்னா, திமுகவுக்கு வெற்றி கன்ஃபர்ம்டு
அதனால நாம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நல்லதுதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது தேர்தல்ல திமுகவுக்கு வெற்றியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா சிந்திக்க தெரியாத மூளை மழுங்கிய ஒரு ரசிகர் கூட்டத்தை விஜய் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுதான் சங்கிகளுக்கான பிரீடிங் கிரவுண்ட். இப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் அவங்களுக்கு தேவை. அவங்க என்ன சொல்றாங்களோ அத கண்மூடித்தனமாக நம்பிட்டு களத்துல இறங்கி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவங்களுக்கு தேவை. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல நேரடியாக அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இவங்களால உருவாக்க முடியல. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தன்னுடைய திரை கவர்ச்சி மூலமாக விஜய் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த கூட்டத்தை பாஜக தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இல்லையா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எது எப்படியோ ஒருத்தன் ₹5 குடுத்தா ₹10 நடிப்பான்டா அப்படின்னு இவ்வளவு நாள் பில்டப் பண்ணிட்டு இருந்தான். நீ என்னதான் 1000 கோடின்னு கூவுனாலும், நீ என்னதான் நான் அடுத்த சிஎம்னு கூவுனாலும், உன்னுடைய ஆக்சுவல் வொர்த் வெறும் 40 சீட்டு தான். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக விஜய கொண்டு வந்திருக்குது. எது எப்படியோ இனி வரும் நாட்கள்ல என்னென்ன அரசியல் திருப்பங்கள் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம்.